எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க விரும்பக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானை சொல்லலாம். அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இசைப்பிரியர்கள் சொல்லுவாங்க, மியூசிக் லவர்ஸ் இவங்க சொல்லுவாங்க, இளையராஜா வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் பாடல்களை, இந்தி பாடல்கள் மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டுடைய ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடல் பக்கம் திரும்ப வைத்தது இளையராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஏன்னா இளையராஜாவுடைய அந்த மெல்லிசை, அந்த கிராமிய மனத்தோட அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடல் வர ஆரம்பித்த உடனே மக்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி அப்படியே திரும்ப ஆரம்பித்தாங்க இந்த பக்கம். ஸோ அதோட இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வெற்றி செஞ்சார் நம்ம தமிழக மக்களை. அவ்வளோ பாடல்கள், இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு.